அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்புடையவர்களே, திரு வாசையா அவர்கள் ஒரு 10 வினாக்களை எழுத்து மூலமாக விளங்கியிருக்கிறார்கள். அந்த 10 வினாக்களும் உயிரை பற்றிய வினாக்களாக உள்ளது. உயிர் என்பது சாதாரணமாக நாமெல்லாம் கடவுளை பற்றியும் அருளை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் அறிவை பற்றியும் அகிலத்தை பற்றியும் அண்டத்தை பற்றியும் ஆக 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 உள்ள நிலைகளை பற்றியெல்லாம் அறியக்கூடிய அறிவில் இல்லாமையின் காரணமாய் அவித்தை, அறியாமை, இருள் ஆகியவற்றில் மூடி கிடக்கும் மன பந்தத்தில் கட்டுண்டு கிடக்கக்கூடிய சாதாரண ஜீவனை குறித்த காரணத்தினால் அந்த உயிர் என்பதற்கு ஜீவநிலையே குறிக்கும் என்ற அடிப்படையில் இந்த ஜீவனை பற்றிய விஷயங்களையும் சாதாரண ஜீவநிலையிலே இருந்து பக்குவப்பட தூய்மை அடைய உயிர் நிலைக்கு, உயிர் தன்மைக்கு மேறிய நிலையையும், அப்படி உயிர் தன்மையிலிருந்து மேவி சென்று முடிவான ஆன்ம நிலை, ஆன்ம அனுபவத்தை, சிவானுபவத்தை பெறுகின்ற நிலையை குறித்த வகையிலும் படிப்படியாக இயக்கங்கள் இப்படி அனுபவத்தில் மாறி செல்லுகின்ற காரணத்தினால் முதற்கண் உயிர் என்ற அவர்களுடைய சொல்லின் கருத்துக்கு ஜீவன் என்ற அடிப்படையிலே தொடங்கி பகுத்து பல்வேறு தன்மையில் அதற்கு வியாக்கியானம் வழங்கலாம் என்று கருதி தொடங்குகின்றேன். ஆகவே அவர் கேட்ட முதல் கேள்வி, 10 வினாக்களில் உள்ள முதல் கேள்வி, உயிர் எப்படி தோன்றியது, அதாவது ஜீவன் எப்படி தோன்றியது என்பதுதான் முதல் கேள்வி. ஜீவன் எப்படி தோன்றியது, இந்த உலகத்துல ஜீவன் அதாவது உயிர், நீ கம்பைன் பண்ணி சொல்ற, எப்படி தோன்றியது என்று கேட்கிறார். இதுக்கு இதுவரைக்கும் உலகத்துல சரியான விளக்கம் அறிவியல் பூர்வமாகவும் சரி, ஆன்மீக இயல் பூர்வமாகவும் சரி, தத்துவ ரீதியாகவும் சரி, சரியான விளக்கங்கள் இதுவரைக்கும் தரப்படவில்லை என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களெல்லாம் இதுக்கு நிறைய நூல்கள், புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் சரியான விளக்கங்கள் இதுவரைக்கும் வந்தப்பாடில்லை என்பது உண்மை. ஆகவே யாரும் திருவள்ளுவர் சமூகத்தில் இருந்து உண்டி அவ்வினாவுக்கு ஏற்ற விடை பகரலாம் என்று கருதி நானும் உங்களோடு ஒத்து முனைந்து வருகின்றேன். ஜீவன் எவ்வாறு தோன்றியது என்பது முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு நான் விடையாக விளக்கமாக சொல்ல வருகின்ற விஷயங்களை உங்கள் முன்பு வைக்கிறேன். ஆதி என்ற ஒன்று, அனாதி என்பது மற்றொன்று. ஆதியும் அந்தமும் கடந்தது அனாதி, ஆதியும் அந்தமும் கடந்தது அனாதி. அப்ப ஆதி அந்தம் தோன்றுவதற்கு முன்பாகவே அனாதி என்ற ஒன்று இருந்தது. அந்த அனாதியிலே இருந்துதான் எல்லாமே வந்தது. உயிர் மட்டுமல்ல, சகலமும் எல்லாமே வந்தது அந்த அனாதியிலே இருந்துதான். நாம் முதலாக சொல்லக்கூடிய ஆதி, அது எதிலிருந்து வந்தது என்று சொன்னால் அனாதியிலிருந்து. அப்ப ஆதி என்றும் கடந்தது அனாதி என்று சொல்லும் போது அந்த அனாதியிலிருந்து வந்ததுதான் அந்தம், அந்த அந்தத்தில் இருந்து வந்ததுதான் ஆதி. அப்ப அனாதியிலே இருந்து தோன்றியது ஆதி. அப்ப இந்த உலகத்தை பொறுத்தவரை நமக்கு முதலாக தோன்றியது எது? இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தளவில் இந்த பூமி
இதை சார்ந்த இக லோகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம், இந்த அண்டம் பொறுத்தளவில் முதலாக தோன்றியது எது என்று சொல்லும் போது அது ஆதி. அப்ப ஆதிதான் முதல்ல வந்திருக்கு. இந்த ஆதி என்பது எது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும், உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆதிதான் முதலில் தோன்றியது. இந்த ஆதியிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. இன்றைக்கு விஞ்ஞான அறிவியல் பூர்வமாக காணக்கூடிய இன்றைக்கு உள்ள ஒரு சூரிய மண்டலம், சூரிய கோலம், சூரியனின் சுழற்சி பாதை என்று சொல்லக்கூடிய அறிவியல் விளக்கத்தின்படி சூரியனையும் சூரியனை சுற்றி உள்ள பல்வேறு கிரகங்களும் ஒரு பேரண்டமாக பார்க்கப்பட்டு அந்த பேரண்டத்தின் அடிப்படையிலே பல்வேறு அறிவியல் கருத்துகள் மிகப்பெரிய பேரறிஞர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய அந்த பேரண்டம், இந்த சூரியனும் இதை சார்ந்த கோள்கள், இந்த பேரண்டம் தோன்றுவதற்கு முதலாக இருந்தது எது என்றால் ஆதி. அப்ப ஆதியில இருந்தால் இந்த பேரண்டங்கள் தோன்றியது. இத்தனை கோள்களும் இப்ப 9 வகையான கோள்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இப்ப இந்த கோள்களும் அதுல இருந்தா வந்தது. இந்த பூமி அதுல இருந்தா வந்தது. இந்த பூமி ஒன்றுதான் அந்த கோள்ல. ஆக சகலமும் ஆதியில இருந்து தோன்றியது என்பது நிறுவனமாகிறது. அப்ப இந்த கோலங்கள் தோன்றுவதற்கு முன்பு உயிர்கள் இல்லை. கோலங்கள் பூமி வந்ததுக்கு முன்பு முதல்ல பூமி வந்துட்டு அப்புறம் தான் அதுல உள்ள உயிர்கள் வந்தது. இப்ப பூமி அதுல இருந்து வந்தது. அதுல இருந்து ஒரு துகள் தான் இந்த பூமி. அங்கிருந்து வந்த ஒரு நெருப்பு பிழம்பு, அந்த நெருப்பு பிழம்பு பல ஆண்டுகளாக, பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக குளிர்ந்தது. குளிர்ச்சி அடைந்து இந்த பூமியாக இறுகி இந்த மலை, கடல், இந்த மண் ஆகிய நிலப்பகுதியாக உருவெடுத்தது. இது பூமி. அப்ப 7 ஜீவராசிகள் ஒருவருமே இல்லை. அப்ப உயிர்கள், ஜீவர்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த பூமி தோன்றியது. இந்த பூமியில தான் அதுக்கு பிறகு ஜீவர்கள் தோன்றாங்க. அப்ப எது தோன்றியது என்றால் ஆதி. ஆதியிலே இருந்து தோன்றியது இந்த பூமி. பூமி என்பது மண். ஆக மண் என்ற பூதம், பஞ்சபூதத்தில் இந்த மண் என்ற பூதம் ஆதியிலே இருந்து தோன்றியது. சரி, ஆதியிலிருந்து தோன்றியதுன்னா அங்கே இருந்து வெகு தொலைவுக்கு அப்பாலே இது இங்க வந்து ஒரு நெருப்பு பிழம்பாக இருந்தது. குளிர்ந்த தன்மை பெற்று வெகு காலமாக இது குளிர்ந்த தன்மை பெற்று இறுகிய தன்மை பெற்று இங்க மண்ணுலகமாக, நிலவுலகமாக மாறிச்சு. அப்ப இதுக்கு இடைப்பட்ட தூரங்கள்ல இதனுடைய வறுமையில நடந்த நிகழ்வுகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது அந்த ஆதியிலிருந்து அடுத்து தோன்றியது எது என்றால் வெளி, ஆகாசம். அப்ப ஆதிக்கு நடுவில் ஆகாசம் என்ற ஒரு வெளி, ஒரு பெரிய வெளி ஒன்று தோன்றிற்று. அந்த ஆகாசங்கிற வெளிக்கு இருந்து அடுத்தது என்ன தோன்றிற்று என்று சொன்னால் காற்று தோன்றிற்று. காற்றிலிருந்து என்ன தோன்றிற்று? தீ, நெருப்பு தோன்றிற்று. நெருப்பிலிருந்து என்ன தோன்றிற்று? நீர் தோன்றிற்று. அதுக்கு பிறகு என்ன தோன்றிற்று? நிலம். ஆனா நிலம் தோன்றியது, அதிலே நீர் தோன்றியது, நெருப்பு தோன்றியது, காற்று தோன்றியது, வெளி தோன்றியது. இவை அனைத்துக்கும் முதலாக விளங்குவது ஆதி. அப்ப ஆதியிலிருந்து தான் இத்தனையும் வந்திருக்கிறது என்பது நம்ம பட்டவர்த்தனமாக நிறுவனம் செய்யப்பட்ட உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுல இப்படி தோன்றி பல வருஷம் ஆச்சு. பல வருஷம் ஆனதுக்கு பிறகு இப்போதான் ஜீவராசிகள் உற்பத்தி. இந்த ஜீவராசிகளை எங்கிருந்து இது உற்பத்தி ஆகுது? அதாவது ஜீவன், இப்ப கேட்டாங்களா உயிர், இந்த ஜீவன் உற்பத்தி ஆகுது. இது எப்படி உற்பத்தி ஆகுது என்று பார்க்கும் பொழுது எல்லாம் அல்ல திருவருள். இது எங்க இருக்கு? ஆதியை கடந்தது. எல்லாம் அல்ல திருவருள், எல்லாம் அல்ல ஆண்டவர் கடவுள், அவருடைய பேராற்றல், அது திருவருள். எல்லாம் அல்ல கடவுள் ஒருவர்,
அவருடைய பேராற்றல் இயக்கம் அது திருவருள். அந்த திருவருள் காரியப்படும். அப்ப அந்த திருவருள் காரியப்பட்டுதான் இதெல்லாம் நிகழ்ந்தது. ஆனா உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக எது தோன்றியது? நிலம் தோன்றியது. நிலத்தில உயிர்கள் தோற்றுவிக்கப்பட வேண்டும். நிலம் வந்துட்டு அதுக்குள்ள உயிர்கள்லாம் வரணும். அந்த உயிர்களை தோற்றுவிக்க ஜீவர்கள் எல்லாம் வர வேண்டும். அதை தோற்றுவிப்பதற்கு திருவருள் டைரக்டா காரியம். அந்த திருவருள் பேராற்றலானது இயங்க தொடங்கியது. அவ்வாறு இயங்க தொடங்கும் போது பெருமானுடைய திருவருள்பா குறிப்புப்படி 7 வகை பிறப்பு என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 7 வகை பிறப்பு ஒரே நேரத்தில் அந்நிய டயத்தில் தோற்றுவிக்கப்படுகிறது. திருவருள் வல்லவத்தினால் இயற்கையிலேயே இந்த பூமியில 7 வகை தோற்றங்கள், அதாவது உயிர்கள் தோன்றுவதற்கு, அதாவது உயிர்கள் தோன்றுவதற்கு ஆதாரமான உருவங்கள், அதாவது உயிரை தாங்கிய உருவங்கள் 7 வகை தோற்றங்களாக உருவாக்கப்பட வேண்டும். அந்த 7 வகை தோற்றங்களையும் உள்ளடக்கியிருப்பது உயிர்கள், அதாவது ஜீவன் என்று வரும்பொழுது ஓரறிவு உள்ள உயிர்கள், 2 அறிவு உள்ள உயிர்கள், 3 அறிவு உள்ள உயிர்கள், 4 அறிவு உள்ள உயிர்கள், 5 அறிவு உள்ள உயிர்கள், 6 அறிவு உள்ள உயிர்கள் என்று 6 வகையாக உண்டாக்கப்பட்டது. இந்த 6 வகையான உண்டாக்கப்பட்ட, நான் 7 வகைன்னு சொன்னேன். 7 வகை பிறப்பு, 7 வகைனா எழுகின்ற தோறும் என்ற 7ங்கிறது மற்றொன்று இருக்கிறது. நான் அதற்கு பின்னால வரேன். அதனால முதல்ல இந்த அறிவின் வகையில் 1, 2, 3, 4, 5, 6 என்று 6 வகையான தோற்றங்கள் உருவாக்கப்பட்டது. அதில் முதலில் உருவாக்கப்பட்டது, 2வது உருவாக்கப்பட்டது, 3வது உருவாக்கப்பட்டது என்று படிப்படியாக இல்லாமல் ஒட்டுமொத்தமா திருவருள் பேராற்றலானது ஒரே நேரத்தில் 7 பிறப்புகளையும் தோற்றுவிக்கும். அப்படி வரும்பொழுது தாவராதிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. நிலத்திலே புழு பூச்சிகள், ஊர்வனாதிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அடுத்தது நீர்வாழ்வன, பரப்பனர், கடைசி 5 விலங்கான தோற்றுவிக்கும். கடைசி 6வதாக மனிதன் 6வது அறிவாக, 6வது அறிவு என்ற ஒன்று அறிவை வைத்து மனிதனும் தோற்றுவிக்கப்படலாம். ஒரே நேரத்தில் திருவருள் பேராற்றல் காரியம். அவ்வாறு தோற்றுவிக்கப்பட்ட ஆதி மனிதனைத்தான், ஆதியிலிருந்து உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஆதியினுடைய அம்சமாக முதலாக மனிதர்களும் படைக்கப்பட்டார்கள். சில காலங்களில் விருட்சமாகவும், சில காலங்களில் விலங்காகவும், சில காலங்களிலும் மனிதர்களாகவும் தோற்றுவிக்கப்பட்டதாக சில குறிப்புகள் சொல்லப்பட்டது. ஆனால் பெருமான் திருவருள் பேராற்றலால் உலகம் தோன்றியதற்கு பிறகு இந்த 7 வகை தோற்றங்களை உடனடியாக பிறப்பிக்கிறார். இது நம்முடைய அருட்குறிப்பிலிருந்து வெளியாகும். அதைத்தான் ஆதி மனிதன் என்று சொல்லுகிறார்கள். பல்வேறு சமயங்களிலேயும் இந்த முதல் மனித தோற்றத்தை பற்றி பல்வேறான கதைகளும் பேசப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாள் என்று நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தில் ஒரு கதை வருது. அது முதல்ல தோற்றுவிக்கப்பட்ட மனிதன் என்று. கடவுள் தன்னுடைய விழா எலும்பை எடுத்து உண்டாக்கலாம், ஒரு ஆணையும் பெண்ணையும், பிறகு அவங்கள் என்று இப்படி ஒவ்வொரு உருவம். இது எதற்கு என்றால் ஒரு சான்றுக்காக சொல்றார். இதை மாதிரிலாம் ஒவ்வொரு விதமா ஒரு கதை சொல்லப்படுது. ஆனா முதலாக 7 வகை பிறப்புகள், 7 வகையான ஜீவன அணுக்கள், 7 வகையான ஜீவணுக்கள், உயிரணுக்கள் தோற்றுவிக்கப்பட்டது. 1 தாவராதி உடம்பு, அது ஓரறிவு, ஸ்பரிச அறிவு. 2 இந்த ஊர்வன என்ற அந்த புழு பூச்சி, அது அந்த நுகர்வது, அந்த ஸ்பரிசம்ங்கிற 2 அறிவுகள். 3வது நீர் வாழ்வது, அதுக்கு ஒளி கேட்கிறது, பரிசம் கேட்கிறது, பார்க்கிறது. 4வது நுகர்வது, பார்க்கிறது, பரிசிக்கிறது என்று கேட்கிறது என்று 4. 5ங்கிறது ஐம்புலன், பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், பரிசித்தல் எல்லாம் சேர்ந்தது 5 அறிவு. விலங்கு 5 பெரியது, ஆக விலங்காகவும் படைக்கும். 6வது அறிவு மனம். மனம் என்ற ஒன்று மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு, இந்த மனங்கிறது மற்ற கிடையாது, விலங்குகளுக்கு கிடையாது.
நல்லது கெட்டது பார்க்கறது, நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடியது அறிவு விலங்குகளுக்கு கிடையாது. நினைப்பு மறப்பு மனம், அதற்கு இடமான மனங்கிறது மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அப்ப ஆறாவது இந்த கரண அறிவு, மனம், புத்தி இதெல்லாம் கொடுத்த இந்த கரணங்களை கொடுத்து படைக்கப்பட்ட மனிதன், அது மனித ஜீவன். இப்படி ஒவ்வொரு ஜீவனாக ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு ஜீவன் ஆதியில தோன்றியது. இதுதான் திருவருள் பேராற்றலால் நோக்கப்பட்ட முதல் ஜீவன். முதல்ல ஜீவராட்சிகள் இந்த மண்ணுலகத்துல. பிறகு இந்த சுழற்சியில என்ன ஆகுது என்று கேட்டா, இது முதல்ல தோன்றியது. இப்ப ஃபர்ஸ்ட் தாவரங்களாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனங்கள் பிறந்து 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 அது கட்டுண்டு வெட்டுண்டு தலையுண்டு அது அவஸ்தையில இருந்து பிறகு அடுத்தபடி எது அப்படியே ஊர்வலமா, பிறகு அதுல பிறந்து 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 வெட்டுண்டு நசுக்குண்டு குத்துண்டு இப்படியாகி பிறகு அது வேற ஒரு யோனி வட்டத்துக்கு போகும். அப்ப அது என்ன ஆகுது, நீர்வாழ்வனா ஆகுது. பிறகு பரப்பலாம், பிறகு விலங்கு, கடைசியா மனிதனா. இப்படி இது பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சிங்கும் போது இது ஒரு முதல்ல ஆதியில எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் படைச்சது. பிறகு தாவரங்கள்ல இருந்து பரிமாணம், பிறகு விலங்குகளில இருந்து பரிமாணம், பிறகு நீர்வாழ்வுகளில இருந்து பரிமாணம், இப்படி பரப்பர இதுல இருந்து பரிமாணம், இப்படி ஒரு சுழற்சியை உண்டாக்குறாங்க. அதே மாதிரி மனிதனும் ஒரு தாவரங்களை உற்பத்தி பண்ணுது. அதே மாதிரி தன்னுடைய இனக்கூட்டங்களை இனக்கூட்டங்களை ஒரு பக்கம் உற்பத்தி செய்து கொண்டு ஒவ்வொரு இனமும் ஒரு தன் இனத்திலிருந்து வேறொரு இனத்துக்கு மாறுகின்ற தன்மை. அது அதாவது சாதாரண தாவரமா இருக்கிறது என்ன ஆகுது, ஊர்வலமாக வருது. ஊர்வலமாக இருக்கிறது என்ன வருது, நீர்வாழ்வனமாக. நீர்வாழ்வனமாக இருப்பது என்ன வருது, பறவையாகுது. பறவையாக இருக்கிறது விலங்காகிறது, விலங்காக இருக்கிறது மனிதனாக. இந்த ஒரு ப்ரமோஷன், இது ப்ரமோஷன். இன்னும் ஒரு இனவிருத்தி. தாவரங்களாகவே இனவிருத்தி செய்யும், தன்னுடைய இனத்தை தானே பெருக்கிக்கிறது. ஒன்று என்றுதான் முதல்ல ஒன்றுதான் உற்பத்தி தான் அனாதி ஆதியில தொடக்கப்பட்டது. அது பல்லாயிரக்கணக்காக பிரிக்கிறது இன உற்பத்தி. அப்ப அந்த இன உற்பத்திய செய்யும். அப்ப ஒரு ஜீவன் பல ஜீவன்களாக மாறும். அது ஒரு இனவிருத்தி மூலம் பெருக்கம். ஒன்று, ஒரு இனத்திலிருந்து இன்னொரு இனமாக மாறுவது ப்ரமோஷன். ரெண்டு, இதை செய்தது. அதுபோல கடைசியாக ஆறாவது அறிவு பெற்ற மனிதனாக ப்ரமோஷன், அதாவது மனிதனாக உற்பத்தி செய்யப்பட்டான். முதல்ல மனிதர்கள் உண்டாக்கப்பட்டு இனப்பெருக்கம் ஏற்பட்டு மனிதர்கள் பல பேர் உண்டாகிறாங்க. இப்போ ஒருத்தர் 6000 இருந்து பல பேர் வந்ததா சொல்றாங்க, அதை மாதிரி உண்டாகும். அதே நேரத்தில் மனிதனானவன் ப்ரமோஷன்ல போகணும். இங்க கீழே தாவரம் எப்படி இப்படி ப்ரமோஷன் வருது, அதே மாதிரி மனிதனானவன் தேவனானவன் அதற்கு மேலான பதவி பெறான். அதற்கு மேலான பதவி பெற்று என்ன ஆகணும், கடைசியா கடவுளையே. அப்ப மனிதன் நேரடியாக கடவுளாகவும், தாவரம் அப்படியே படிப்படியாக மனிதனாகும். ஒரு உயிரிலிருந்து 6 அறிவாகவும், 6 அறிவு படைத்தவன் பேரறிவு படைத்த ஆண்டவனாகவும் மாறுகின்ற ஒரு நிலையை இயற்கையிலேயே திருவருள் ஆணைப்படி உண்டாக்கப்பட்ட சட்டம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள. இப்படி பார்க்கும்போது ஜீவன் முதலில் உயிர் எப்படி உண்டானது என்ற கேள்விக்கு ஆதியிலே இருந்துதான் உயிர் உண்டாயிற்று, அதாவது ஜீவன் உண்டாயிற்று.